நம்ம மீட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் அதாவது திமுக காரங்க மெயினா ஒரு அஜெண்டா கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசணும். அதாவது ரீல்ஸ் பண்றதுக்குலாம் காசு கொடுத்தவங்களுக்கு தெரியும். காசை கொடுத்து ரீல்ஸ்ல முப்பெரும் விழாவை ப்ரோமோட் பண்ணாங்க. அதை உடைச்சு நம்ம கையில கொடுத்துட்டோம். எல்லாருமே சொல்லிட்டாங்க பெய்ட் ப்ரொமோஷன் கீழே போட்டாங்க. அந்த ரீல்ஸ் பண்ற எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் போட்டு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம 2 பார்ட்டா கொடுத்து திமுக கையில உடச்சு கொடுத்துட்டோம். ஏன்டா இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணாதீங்கடான்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிர்வாகிகளுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நெகட்டிவான ரிவ்யூஸை கொடுக்கணும். அதாவது கூட்டம் வரல, அவங்க பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக தான் இருந்தாங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசுங்க, அது உடஞ்சிச்சு இது உடஞ்சிச்சுன்னு சொல்லி நெகட்டிவான விஷயங்களை யூடியூப்ல நிறைய யூடியூபர்ஸ் பேசணும். அதுக்கு தனி பேமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்ட் மீடியா அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் கொடுக்கணும். முதலமைச்சரோட ஆர்டிக்கல் தான் இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து போன அப்புறம் அங்கே என்னென்ன நெகட்டிவிட்டி நடந்தோ அதை தான் ஹெட்லைனாக போடணும். அதாவது டாப் நியூஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே திமுக கூட இருக்கிற டீம் தான் சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா டாப் நியூஸ் எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து போன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் கூட்டம் அதிகமாக இருந்தது விஜய் அவர்கள் வந்தனால, இந்த மாதிரி நெகட்டிவ் அது என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் விஜய் அண்ணா வந்து நாகைப்பட்டினம் வந்து திருவாரூர் வந்து போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல திமுகவோட மீட்டிங் நடக்கணும். அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் வரமாட்டாங்களா, திமுக நிர்வாகிகள் மட்டும் இருந்து அந்த மீட்டிங்கை பண்ணணும். விஜய் அவர்களுக்கு வந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுங்களோ, ஆளுக்கு 200 கொடுக்கலோ 1000 கொடுக்குறீங்களோ, விஜய் அவர்கள் வந்து போன அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை காட்டணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல கூட்டத்தை காட்டணும். விஜய் அவர்கள் போட்ட மாதிரி அதே மாதிரி ஃபோட்டோவை நம்ம போஸ்ட் பண்ணணும்.